தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர், பொதுக்குழு உறுப்பினர், பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் இன்றி மனிதர்களை சாக்கடையில் இறக்கி பணிபுரிய வைக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் செல்லும் செம்மொழி பிரதான சாலையில் உள்ள தனியார் கல்லூரி எதிரே கால்வாயில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மழைநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மனிதர்களை இறக்கி சுத்தம் செய்ய வைத்துள்ளனர். அப்போது எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் பயன்படுத்தாமல் சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்றது. இதனை கண்ட பொதுமக்கள் கடுமையான கண்டனங்களை முன்வைத்தனர். பலமுறை இதுபோன்ற செய்திகள் தொலைக்காட்சி வாயிலாக வந்த வண்ணம் இருந்தாலும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக மனிதர்களை கால்வாயில் இறக்கி சாக்கடையை அல்ல செய்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர்.